வெல்கம் டு சிபிசி கிளாஸ் 11th மேக்ஸ் சாப்டர் 6 மிஸ்ஸில்னஸில் இப்போ தேர்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சம்மெல்லாம் வந்து இது பெர்முட்டேஷன்ஸா இல்லை காம்பினேஷன்ஸா எதுவுமே தரல. ஓகேங்களா, நம்மளே வேர்ட்ஸை ரீட் பண்ணி கண்டுபிடிச்சி கற்றுக்க போகிறோம். ஓகே, நான் எப்படி ரீட் பண்ணணும் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, புரியலன்னு ஒரு வாட்டி பாருங்கள், புரியும். எ கமிட்டி ஆஃப் 7, ஒரு கமிட்டியில் 7 பேர் இருக்கணுமா? ஓகே, ஃபார்ம்டு ஃப்ரம் 9 பாய்ஸ். பாய்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்களா? 9 பாய்ஸ். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்களா? 4 பேர் இருக்காங்களா? ஓகேவா, இப்போது அது கமிட்டியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும்? கமிட்டியில் எத்தனை பேர் இருக்கணும்? 7 பேர் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இன் ஹவு மெனி வேஸ் கேன் திஸ் பி டன் இன் அ கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்? எக்ஸாக்ட்லி 3 கேர்ள்ஸ். ஸோ நல்லா பாருங்களேன், இப்போது கேர்ள்ஸில் வந்து கண்டிப்பாக எக்ஸாக்டாக 3 கேர்ள் இருக்கணுமா? ஸோ மொத்தம் 7 பேர். இங்கே 3 கேர்ள் போட்டால் பாய்ஸ் எத்தனை பேர் வருவான்? கண்டிப்பாக 4 பேர் வருவோம். கரெக்டாக, அப்போ 4 3. அப்போ நல்லா பாருங்கள், 9 பாய்ஸில் 4 பேரை செலக்ட் பண்ணுறேன். செலெக்ஷன். ஸோ செலெக்ஷன் என்னது? காம்பினேஷன். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, செலெக்ஷன் பிக் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்தால் காம்பினேஷன் என்சிஆர் வரணும். ஸோ 9 பாய்ஸில் 4 பேர் சூஸ் பண்ணுறேன். ஸோ 9C4. ஓகேங்களா, அண்டு அது கூட கமிட்டி 7 பேர் வேணும்ல, அப்போ அண்டு தானே. அண்டுனா மல்டிப்ளிகேஷன். இந்த ஈவெண்ட்டும் நடக்குது, இந்த ஈவெண்ட்டும் நடக்குது. எக்ஸைஸ் 6.1 கான்செப்ட் படி ரெண்டுமே நடந்தால் மல்டிப்ளை பண்ணணும். 4 கேர்ள்ஸில் 3 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலெக்ஷன் ஆனது காம்பினேஷன். 4 கேர்ள்ஸில் 3 கேர்ள்ஸ், அவ்வளோதான் ஆன்சர். இதான் ஆன்சர். ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் என்னது? 9C4 × 4C3. இதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 9 போட்டுக்கோங்க, 4 4 ஸ்டெப்ஸு, 8 7 6 முடிஞ்சது. 4 ஸ்டெப் முடிஞ்சதா? கீழே அதே 4ல் ஆரம்பிங்க. 4 × 3 × 2 × 1 இன்ட்டு இப்போ 4C3 என்ன வரும்? 4 × 3 × 2, 3 ஸ்டெப்பு தான். ஏன்னா இங்கே 3 இருக்குல்ல அப்படின்னா. ஓகேவா, இப்போ அதே 3ல் கீழே போட்டுக்கோங்க. 3 × 2 × 1. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டா சம்மு ஓவர். 4 2 அடித்தா அந்த 8 முடிஞ்சிச்சு. 3 2 அடிச்சிட்டா இந்த முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 3க்கு 1 டைமு, இந்த 6ல் 2 டைம்ஸு மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 7s are 63. ஓகேவா, 63 இன்ட்டு இந்த 4 2s are 8. 63 இன்ட்டு இந்த 2 4s are 8 ஆகிடும். மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? 24க்கு 4 பேலன்ஸ் 2, 6 8 48, 50, 504 வேஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா சம்மு? ஓகே, அவ்வளோதான். சப்ப மேட்ரு. நல்லா பார்த்துக்கோங்கப்பா. செலக்ட் பண்ணுறாங்க இல்லை சூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்தால் காம்பினேஷன் மீனிங்கே அதான்ப்பா. ஓகே, காம்பினேஷன் என்சிஆர் வரணும். ஓகே, செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போகுமா? செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ், குறைஞ்சது 3 கேர்ள்ஸ். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? பாய்ஸ் வந்து 9. கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 4 கேர்ள்ஸு. ஸோ எனக்கு கமிட்டியில் 7 பேர் வேணும். ஓகேவா, அப்போது அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ். அட்லீஸ்ட்னால் இங்கே பாருங்கள், இப்போது அட்லீஸ்ட்னா மினிமம்னு அர்த்தம். இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பசிக்குது. உங்கள்கிட்ட வந்து பிஸ்கெட் இருக்கா தம்பின்னு அப்படின்னு ஒரு பையன்கிட்ட கேட்குறேன். இதான் அந்த பையன், இது கோபிநாத், இது வந்து ஒரு பாய். ஓகேவா, தம்பி எனக்கு பசிக்குதுப்பா, பிஸ்கெட் எதாவது இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு 2 பிஸ்கெட்டாவது இருக்காப்பான்னு கேட்குறேன். அட்லீஸ்ட் 2 பிஸ்கெட்ஸ் ஐ எம் ஆஸ்கிங். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, சார் என்ன சார் நீங்கள் 2 பிஸ்கெட் கேட்குறீங்க, இந்தாங்க 3 வச்சுக்கோங்க, இந்தாங்க 4 வச்சுக்கோங்க, இந்தாங்க 5 வச்சுக்கோங்க, இல்லை பாக்கெட்டோடு வச்சுக்கோங்க அப்படின்னு ஃபுல் பாக்கெட் கொடுத்துருவாரு. ஸோ அட்லீஸ்ட் 2னா அவன் 2 விட எனக்கு அதிகமாக கூட கொடுக்கலாம் அந்த பையன். கரெக்டாக? ஸோ 2ஆகவும் இருக்கலாம். கரெக்டாக அவங்ககிட்டயே இப்போ 2 தான் இருந்துச்சுன்னா அந்த பையன்கிட்டயே அவரே வந்து 2 தான் இருக்குது சார், நாங்கள் வச்சுக்கோங்க, 2 தான் நீங்களே வச்சுக்கோங்க. 2 ஈக்குவலாகவும் இருக்கலாம். 2 விட அதிகமாக 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், ஒரு பாக்கெட்டோட 10 பிஸ்கெட்டையும் கொடுத்துடலாம். ஸோ அட்லீஸ்ட்னால் குறைஞ்சது 2 இருக்கணும் கண்டிப்பாக. ஈக்குவல் டு 2 விட அதிகமாகவும் இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அட்லீஸ்ட்னால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகே, புரிஞ்சிச்சு? அட்லீஸ்ட். இப்போ இங்கே அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ் என்ன லாஜிக் வரும்? அப்போது குறைஞ்சது 3 கேர்ளாவது இருக்கணும். அப்போது அடுத்து 3 விட அதிகமாக 4 கேர்ள் கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு கேஸு, இது ஒரு கேஸு. ஓகே, ஸோ இங்கே 3 கேர்ள்ஸ் எடுத்துகிற இங்கே எத்தனை பாய்ஸ் வருவான்? 4 பாய்ஸு. ஓகேவா, இப்போ இங்கே வந்து 4 பாய்ஸ் எடுத்துகிட்டா இங்கே எத்தனை கேஸ் வருவாங்க? 3 கேர்ள்ஸ் வருவாங்க. 4 கேர்ள்ஸ் எடுத்துகிட்டா 3. ஸோ இது ஒரு கேஸு, இது ஒரு கேஸு. இது ஒரு அண்டு. இது ஒரு கேஸாக இருக்கலாம், ஆர் இது ஒரு கேஸாக இருக்கலாம். இது ஒன்று, ஆர் இது நடக்கும். நல்லா பார்த்துக்கோங்கப்பா. பாய்ஸ் 9 பாய்ஸில் 4 பேரை செலக்ட் பண்ணுறேன்.
அண்டு 4 கேர்ள்ஸில் 3 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கேஸு. ஆர் இப்படி இருக்கலாம். இல்லை எனக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது 3 கேர்ளாவது இருக்கணும். 4 கேர்ள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கேர்ள்ஸில் 4 பேர் செலக்ட் பண்ணுறேன். ஆர் கேர்ள்ஸில் 4 பேர் செலக்ட் பண்ணால் பாய்ஸில் 3 பேர் தான் பண்ண முடியும். 9 பாய்ஸில் 3 பாய்ஸு அண்டு 4 கேர்ள்ஸில் 4 கேர்ளுமே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 4 இங்கே 3 7 ஆகிடுச்சு. இங்கே 4 3 7 ஆகிடுச்சு. இந்த கேஸ் நடக்கலாம். ஆர் இந்த கேஸ் நடக்கலாம். கரெக்டாக? ஓகே, இந்த கேஸ் நடக்கலாம், இந்த கேஸ் நடக்கலாம். ஸோ ஆறுனா அடிஷன் அர்த்தம். நடுவில் அடிஷன் போட்டுக்கோங்க. 9C4 இன்ட்டு 4C3 ஆறுனா அடிஷன் ப்ளஸ் 9C3 இன்ட்டு 4C4. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 9C4 இதை சைடில் சால்வ் பண்ணிக்கலாம். 9C4 எப்படி போடுவீங்க? 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 பை 4 என்னது 4ல் ஸ்டார்ட் பண்ணோம். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 4 இன்ட்டு 2 அடிச்சிட்டா இங்கே 8 கேன்சல். 3 இங்கே அடிச்சிட்டா இங்கே 2 கேன்சல். 9 7 69 7 63. 63 இன்ட்டு 2 126 இன்ட்டு 4C3. 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேவா? 4C3 இது வந்து 4C3. 3 2 3 2 கேன்சல் ஆகிடுச்சு. 4 ஆகிடும். ப்ளஸ் 9C3. 9C3 அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7. 3னா கீழே 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 3 டேபிள் எங்கே அடிச்சிட்டா இங்கே 3 போயிடும். இங்கே 2 டேபிள் எங்கே அடிச்சிட்டா இங்கே 4 ஆகிடும். 3 7s are 12. 12 இன்ட்டு 7 70 84. இது 4C4னா 1ப்பா. நல்லா வச்சுக்கோங்க. 4C NCN ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. NCN இப்படி வந்தால் 1. ஓகேவா? ரைட். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 126 இன்ட்டு 4. 126 இன்ட்டு 4 பண்ணுவோமா? எரேஸ் பண்ணிக்கலாம். இது எரேஸ் பண்ணிட்டு சூப்பராக இதெல்லாம் எரேஸ் பண்ணுறது. நைஸ். 126 இன்ட்டு 4. ஸோ 6 4s are 24. 4 பேலன்ஸ் 4 is 8 9 10 பேலன்ஸ் 1 4 504. ஸோ 504 ப்ளஸ் 84 இன்ட்டு 1 84 ஆட் பண்ணால் 588 வேஸ். சம் புரிஞ்சுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்மில் 2 கேஸு டோட்டலாக. இது ஒரு கேஸு, இது ஒரு கேஸு. அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ்னால் குறைஞ்சது 3 கேர்ள்ஸ் இருக்கலாம். 3 கேர்ள்ஸ் இருக்கலாம் ஈக்குவல் டு 3. இல்லை 3 கேர்ள்ஸ் அதிகமாக 4 கேர்ள்ஸ் இருக்கலாம், 5 கேர்ள்ஸ் இருக்கலாம், 6 கேர்ள்ஸ் இருக்காது. அதான் பிஸ்கெட் கதை சொன்னேன். 2 பிஸ்கெட் கேட்டால் 2 கூட கொடுக்கலாம். பசியில் இருக்காரே 3 பிஸ்கெட் கொடுக்கலாம், 4 பிஸ்கெட் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே அட்லீஸ்ட் 3 கேர்ள்ஸ், 4 கேர்ள்ஸு 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. இல்லை 3 கேர்ள்ஸை விட 4மே கூட கேர்ள்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே 3 கேர்ள் எடுத்துட்டா இங்கே 4 பாய்ஸு, 4மே கேர்ள்ஸ் எடுத்துட்டானா 3 பேர் பாய்ஸ். இது ஒரு கேஸு. ஆர் இது ஒரு கேஸு. ஸோ நடுவில் ப்ளஸ் போட்டேன். இது ரெண்டுத்துக்கு இதுவும் செலக்ட் பண்ணணும், இதுவும் செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நடுவில் அண்டு. ஸோ இது போட்டேன். டோட்டலாக 588 வேஸ். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். அட்மோஸ்ட் 3 கேர்ள்ஸ். இங்கே பாருங்கள். இப்போ அட்மோஸ்ட்னா என்ன அர்த்தம்னா அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம்னு அர்த்தம். இப்போது நீங்கள் வந்து ஸ்கூலில் குவார்டர்லி எக்ஸாம் தெரியும் வச்சுக்கோங்க. 80 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைப்பாங்க வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் அட்மோஸ்ட் எவ்வளோ வரைக்கும் எடுக்கலாம்? 80க்கு 80 எடுக்கலாம். இல்லை 79 எடுக்கலாம், இல்லை 70 எடுக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கலாம். இல்லை சும்மா சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஃப்ரெண்டு ஏன் சார் கம்மியாக எடுக்கணும்? நானும் அதிகமாக எடுப்பேன், என் ஃப்ரெண்டு அதிகமாக எடுப்பேன். சரி 2 பேர் எடுங்கப்பா. சப்போஸ் யாராவது 50 எடுக்கலாம், இல்லை ஒரு 40 எடுக்கலாம். இல்லை ஒரு சில பசங்க டல்லாக இருக்கிற பசங்க எக்ஸாம் படிக்காமல் வந்திருப்பான், டயர்டாக இருந்திருப்பான், ஊருக்கு போய்ட்டு வந்திருப்பான், அவங்க கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கலாம். ஸோ 80 எடுக்கலாம், இல்லை 80 விட கம்மியாகவும் எடுக்கலாம். ஆனால் 81 எடுக்க முடியுமா? அது சார் எக்ஸ்ட்ரா பென்சில் எக்ஸ்ட்ரா மார்க், இந்த கதைலாம் விடாதீங்க. ஓகேவா? இந்த கதைலாம் பேசக்கூடாது. ஓகே, என் வாயை கலர்றீங்க. 80க்கு 81லாம் எடுக்கவே முடியாது. இது பாசிபிள். ஸோ 80 இருக்கலாம் மேக்ஸிமம். இல்லைன்னா மேக்ஸிமம் 80 தான். 80 இருக்கலாம். இல்லை 80 விட சின்னதாக எவ்வளோ வேணா இருக்கலாம். 79 78 0. இப்போ நான்லாம் வந்து 0 மார்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 1 மார்க் 2 மார்க் எவ்வளோ வேணால் கம்மியாக இருக்கலாம். 80 விட 80 இருக்கலாம், இல்லை 80 விட கம்மியாக இருக்கலாம். அதான் அட்மோஸ்ட். அப்போது இங்கே மொத்தம் பாய்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாய்ஸு 9, கேர்ள்ஸ் வந்து 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. அட்மோஸ்ட் 3 கேர்ள்ஸ். அப்போது மேக்ஸிமம் 3 கேர்ள் இருக்கலாம். ஆனால் அதை விட 2 கேர்ளும் இருக்கலாம், 1 கேர்ளும் இருக்கலாம், இல்லை கேர்ளே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கேஸஸ்ஸு. ஸோ 3மே கேர்ளாக இருக்கலாம், இல்லை 2 கேர்ள் இருக்கலாம், இல்லை 1 கேர்ள் இருக்கலாம், இல்லை கேர்ள்ஸே இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு கேஸுங்க. 3 கேர்ள்ஸ் எடுத்தால் நமக்கு மொத்தம் 7 பேர் வேணும் கமிட்டிக்கு. ரைட்டா? ஸோ 3 கேர்ள்ஸ் எடுத்தால் எத்தனை பாய்ஸ் இருக்கணும்? 4 பாய்ஸு. 2 கேர்ள்ஸ் எடுத்தால் எத்தனை பாய்ஸ் இருக்கணும்? 5 பாய்ஸு. ஒரே ஒரு கேர்ள் தான் எடுத்திருக்கேன். அப்போனா 6 பாய்ஸ் இருக்கணும். கேர்ள்ஸே யாரும் நான் செலக்டே பண்ணல. அப்போனா 7மே பாய்ஸாக எடுக்கணும். ஸோ இது ஒரு கேஸ். அண்டு 4 பாய்ஸு அண்ட் 3 கேர்ள்ஸ் 7 பேர் வச்சு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். 5 பாய்ஸ் அண்டு 2 கேர்ள்ஸ் வச்சு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம்.
6 பாய்ஸு அண்டு ஒரு கேர்ள் வச்சு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம், இல்லை 7மே பாய்ஸை வச்சு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸு, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செலெக்ஷன்ஸ். ஓகேவா? ஆனால் இதுக்கு நடுவில் ஆர் வரும். ஏன்னா இது ஒரு வேவா ஆர் இல்லைன்னா ஆர் இல்லைன்னா ஆர், இப்படி கேஸ் ஃபார்ம். இப்போ ஃபார்ம் பண்ணுங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடில் போடுறேன். இப்போது இந்த எரேசர் வச்சு இதை எரேஸ் பண்ணிக்கலாம். அட்மோஸ்ட்டுக்கு மீனிங் புரிஞ்சிச்சு. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் 80 இருக்கலாம், 80 விட கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ பாருங்கள், 9 பாய்ஸில் 4 பாய்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலெக்ஷன் தான் அப்போது காம்பினேஷன் 9C4 அண்டுனா மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 கேர்ள்ஸில் 3 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இது ஒரு கேஸ் முடிஞ்சிச்சா, கேஸ் 1 மாதிரி. ஆர்னா ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு 9 பாய்ஸில் 5 பாய்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அது கூட 4 கேர்ள்ஸில் 2 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆர். ஸோ ஆர்னா ப்ளஸ். இது ஒரு செகண்ட் கேஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்டு 9 பாய்ஸில் 6 பாய்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் 4 கேர்ள்ஸில் ஒரு கேர்ள் தான் செலக்ட் பண்ணுறேன். ஆர்னா தேர்டு கேஸு முடிஞ்சிச்சு. ஃபோர்த்து 9 பாய்ஸில் 7மே பாய்ஸை செலக்ட் பண்ணுறேன். 4 கேர்ள்ஸில் யாரையுமே செலக்ட் பண்ணல. ஸோ 0. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சால்வ் பண்ணுவோமா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா ஒன்று ஒன்றா? இப்போ 9C4 4C3 பாருங்களேன். அப்படியே மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ண தகுது. போன சம்பந்தம் போட்டேன். 9C4 4C3 என்ன ஆன்சரு? 504. ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் முடிஞ்சிச்சு. 504. ஓகே. ப்ளஸ் இப்போ இந்த 9C5 அப்புறம் என்ன வரும்? 9 × 8 × 7 × 6 × 5. 5னா 5 டேபிள்ஸ் வரைக்கும், 5 டைம்ஸ் 5 வரைக்கும் போட்டுக்கணும். கீழே 5 × 4 × 3 × 2 × 1 இப்போ 4C2 என்னது? 4 × 3 by 2 × 1. ஓகேங்களா? ரைட். ப்ளஸ் இப்போ இந்த தேர்டு கேஸு 9C6. ஐயோ, நான் இடம் பார்த்தாதோ, இப்போ கீழே தான் போகணும். தேர்டு கேஸ் என்னதுப்பா? 9C6. அப்போனா 9 × 8 × 7 × 6 × 5 6 வரணுமா? 3 5 6 வரைக்கும் வந்துடுச்சு. பை 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 6 5 4 3 × 2 × 1 இன்ட்டு 4C1னா 4 ஒரு வாட்டி போட்டணும். கீழே 1 தான், அவ்வளோதான். 4C1னா 4 ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. ஓகே. ப்ளஸ் ஃபஸ்ட்டு கேஸு, செகண்ட் கேஸு, தேர்டு கேஸும் போட்டாச்சா? அப்போ ஃபோர்த்து கேஸ் 9C7. அப்போனா இங்கே போடுறேன். 9C7னா 9 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 7 வரைக்கும் 7 வரைக்கும் போட்டேன். இங்கே 7லேருந்து 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 4C0. இங்கே பாருங்கள், எப்போவுமே NC0 வந்து 1 தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட். போனதில் பார்த்தோம் NCN வந்து 1ன்னு பார்த்தோம், NC0 1ன்னு பார்த்தோம். ரெண்டுத்தையும் நோட் பண்ணுங்க. × 1. இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? சும்மா அப்படியே டமால்னு அடிக்கணும். ஓகே. கேன்சல் பண்ணுங்கள். 5 இங்கே 5 கேன்சல், 3 2s are 6 கேன்சல், 4 இங்கே கேன்சல், இங்கே 8 2 ஆகிடும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், கீழே உள்ளதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சா? முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே 5 × 4 5 × 4 6க்கு ஒரு 6 கேன்சல். நெக்ஸ்ட்டு இந்த 2 வந்து இங்கே கேன்சல், 2 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 3 வந்து இங்கே 1 டைமு, இங்கே 3 டைம்ஸு. ரைட்டா? கீழே தான் கேன்சல் ஆகிடுச்சா? கேன்சல் ஆகிடுச்சு. 7 6 5 4 3 7 6 5 4 3. இந்த 2 வந்து இங்கே அடிச்சுக்கலாம். 4 ஆகிடுச்சு. கீழெல்லாம் கேன்சலாக. இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 504 ப்ளஸ் கீழெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. மேலே என்ன இருக்குது? 9 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 9 7 மட்டும் தான். இது கூட 2 கேன்சல் ஆகிடுச்சு. ரைட்டா? 9 7 இருக்குது, இங்கே 4 × 3 இருக்குது. 9 × 7 இது ப்ராக்கெட்டில் ஒன்று போகும். 9 × 7 × 4 × 3 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். வச்சுக்கோங்க அப்படியே. ப்ளஸ் இப்போ இதில் என்ன இருக்குது? கீழெல்லாம் கேன்சல். இங்கே 3 8s are 3 8s எவ்வளோ? 24. 24 × 7 × 2 24 × 7 × 2 ப்ளஸ் இதில் என்னென்ன பேலன்ஸ் இருக்குது? 7லாம் கேன்சல்டு. 9 4 36 9 4 36. ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 504 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 9 7s are 63 63 × 12 பண்ணால் 63 × 12 630 756 வரும். ஓகேவா? ப்ளஸ் 24 × 14 24 × 14 24 × 14 பண்ணால் என்னப்பா வரும்? 240. இது ஒரு 16 240 330 300 வருமா? 336 இல்லை, இந்த மைண்டில் போகிற சீனே வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 4 4 16 பேலன்ஸ் 1 2 4 8 9 4 2
ஸோ இதை ஆட் பண்ண வரும் 6 9 10 13 பேலன்ஸ் ஒன்று 336 ஓகேவா ப்ளஸ் 336 ரைட் ப்ளஸ் ஒரு 36 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 504 756 336 36 10 12 ஸோ 12 10 22 பேலன்ஸ் 2 ஸோ 5 8 10 15 5 8 10 15 இல்லை 13 தான்ப்பா 6 இது வந்து ஒரு 10 16 ஸோ 1632 வேஸ். சம் புரிஞ்சுதா? கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு, பட் ஆனால் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் கேல்குலேஷன் பாட்டு தான். கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா போதும்ப்பா, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ 3 சப்டிவிஷனும் இங்கே போட்டுட்டோம் பார்த்தீங்களா, 1 2 3rd சப்டிவிஷன். இது கொஞ்சம் கேல்குலேஷன் பாட்டு மட்டும் பெருசாக போயிடுச்சு. கொஞ்சம் மட்டும் பார்த்து பொறுமையாக போடுங்க. இந்த ரிசல்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NC 0 1 தான், NC N 1 தான். ஓகே.